ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரட்டை ஆப் நாட் ஒர்க்கிங் மற்றும் நாட் ரெஸ்பாண்டிங் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்றது சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து அரட்டை ஆப்பை ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அரட்டை ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. அப்படியே ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகிறதுக்கு டிலே ஆகும். அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனாலும் நாட் ரெஸ்பாண்டிங் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக பேக் வரும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அரட்டை ஆப்பை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவா ஒர்க் ஆகும், சரியா வந்து ஒர்க் ஆகாது. இது போல நிறைய இஷ்யூ வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வருவீங்க. உங்களுக்கு வந்து இது போல ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து உங்களுடைய அரட்டை ஆப் வந்து எப்போ ஒர்க் ஆகாம போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அரட்டை ஆப் சைட்ல ஏதாவது சர்வர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, சர்வர் இஷ்யூ இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஒர்க் ஆகாம போகலாம். அந்த டைம்ல குறிப்பா உங்களுக்கு மட்டும் இல்ல, அரட்டை யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாம போகும், ஹேங் ஆகும். எதனா ஒரு சம் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் டெக்னிக்கல் ஃபால்ட்னால. ஓகே. இப்ப அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எதனா ஃபால்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து இந்த அரட்டை ஆப் வந்து சரியா ஒர்க் ஆகாம போகலாம். அதனால இன்டர்நெட் வந்து சரியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸ ஒன்ஸ் நீங்க வந்து ரீஸ்டார்ட் குடுத்து அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப நீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து அரட்டைன்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அரட்டை ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ அரட்டை ஆப் வந்து பாத்தீங்கன்னா வரும். நீங்க டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணும்போது, இப்போ நான் வந்து அரட்டை ஆப்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்றேன். அரட்டை மெசேஞ்சர் சொல்லிட்டு வந்துருச்சு. இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ அரட்டை ஆப் வந்து அப்டேட் வந்து கேட்கும். நீங்க வந்து மறக்காம அரட்டை ஆப் வந்து அப்டேட் கேட்கும்போது அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அரட்டை ஆப் சைடுல நியூ அப்டேட் வரும்பொழுது இப்போ வந்து பாருங்க அந்த ஓல்டு அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு வெர்ஷன் வந்து ஹேங் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால வந்து பாருங்க நீங்க வந்து அப்டேட் வந்து பண்ணிருங்க. நீங்க வந்து அப்டேட் பண்ணாம பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து எதனா டெக்னிக்கல் இஷ்யூ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அரட்டை ஆப் வந்து சரியா ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மறக்காம அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்ப நீங்க இது போல பிளே ஸ்டோர்ல வந்து அரட்டை ஆப்ப அப்டேட் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து அரட்டை ஆப்ப ஓபன் பண்ணி பயன்படுத்தி பாருங்க சரியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அடுத்த ட்ரிக்க வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப நீங்க உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்ப நீங்க அந்த செட்டிங்ஸ் பேஜ லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்ப நான் வந்து செட்டிங்ஸ் பேஜ லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது, இப்ப இதுல வந்து பாருங்க செட்டிங்ஸ்ல ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் மேனேஜ்மென்ட் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஸ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்ப இந்த ஆப்ஸ் எல்லாமே கீழ ஸ்க்ரோல் பண்ணி அரட்டை ஆப் எங்க இருக்கோ அந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து அரட்டை ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அரட்டை ஆப்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இப்ப இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேட்ச்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சில மொபைல் டிவைஸ்ல கீழ பாட்டம்ல கொடுத்திருப்பாங்க. சில மொபைல் டிவைஸ்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்குள்ள இருக்கும். இது வந்து ஸ்டோரேஜ்க்குள்ள இருக்கு. ஸ்டோரேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேட்ச்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா கிளியர் கேட்ச்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ அரட்டை ஆப்க்கான கேட்ச் டேட்டாவை ஃபர்ஸ்ட் நீங்க டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல கேட்ச் டேட்டா வந்து 0ல வந்துரும். இப்போ டெலீட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து அரட்டை ஆப் ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க சரியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. அப்பவும் வந்து உங்களுடைய அரட்டை ஆப் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல, இப்ப நீங்க வந்து மறுபடியும் அந்த பேஜ்க்குள்ளே வந்துருங்க. இப்ப வந்து என்னுடைய அக்கவுண்ட் லாகின்ல தான் இருக்கு. அரட்டை அக்கவுண்ட். ஓகே. இப்ப இந்த பேஜ்க்குள்ளே வந்துட்டு இப்ப கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா சொல்லிட்டு இருக்கு. கிளியர் டேட்டா நீங்க குடுத்து இப்ப அரட்டை ஆப்க்கான டேட்டா வந்து டெலீட் வந்து பண்ணிருங்க. இப்ப நீங்க வந்து ஆப்க்கான டேட்டாவ டெலீட் பண்ணும்போது, இப்ப உங்களுடைய அரட்டை அக்கவுண்ட் வந்து அரட்டை ஆப்ல இருந்து லாக் அவுட் ஆயிட்டு இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் உங்களுடைய அக்கவுண்ட்ட லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இப்ப நான் பேக் வந்துட்டேன். இப்ப அரட்டை ஆப் வந்து ஓப்பன் பண்றேன். இப்ப அரட்டை ஆப்ப ஓப்பன் பண்ணும்போது இப்ப வந்து பாருங்க வெல்கம் டூ அரட்டைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. என்னுடைய அக்கவுண்ட் வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு. நான் வந்து திரும்ப லாகின் பண்ணணும். இப்ப கீழ பாட்டம்ல அக்ரி அண்ட் கன்டின்யூ குடுத்துட்டு, இப்ப வந்து உங்களுடைய அரட்டை அக்கவுண்ட்க்கான மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி குடுத்துட்டு இதுல வந்து எஸ் குடுத்துக்கோங்க. இப்ப இதுல வந்து பாருங்க வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு இப்ப ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். இப்ப ஓடிபி ஜெனரேட் ஆகிட்ட பிறகு வந்து பாருங்க கீழ பாட்டம்ல வெரிஃபை சொல்லிட்டு இருக்கு. வெரிஃபை வந்து நீங்க குடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து வெரிஃபை கிளிக் பண்றேன். இப்ப வெரிஃபை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் இப்படி வரும். இந்த கனெக்ட்டா நீங்க சிங்க் பண்ணிக்கோங்க. கன்டின்யூ குடுத்துட்டு, இப்ப அலோ வந்து குடுத்துக்கிறேன் இந்த பெர்மிஷனுக்கு. கான்டாக்ட் சிங்க் பண்றதுனா பண்ணிக்கோங்க. இல்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷனுக்கு அலோ குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப வந்து பாருங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லா லாகின் பண்ணி உள்ள வந்தாச்சு. இப்ப இதுக்கப்புறம் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து சரியா வந்து ஒர்க் ஆகும். அப்பவும் ஒர்க் ஆகல அப்படின்னா, இப்ப நீங்க அடுத்த சொல்யூஷனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய அரட்டை ஆப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அப்பவும் வந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகல அப்படின்ற பட்சத்துல நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா,
இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க 3 பார் லைன் குடுத்திருக்காங்க. 3 பார் லைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணிட்டு இதுல செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஃபீட்பேக்னு சொல்லிட்டு இருக்கும் லாஸ்ட்டா. இப்போ நீங்க இதுல ஃபீட்பேக்க கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க யுவர் ஃபீட்பேக் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து உங்களுக்கான பிரச்சனைய வந்து சரி பண்ணிக்கோங்க. எனக்கு அரட்டை ஆப் வந்து சரியா ஒர்க் ஆகல. உங்களுக்கு வந்து அரட்டை ஆப் குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னாலும் நீங்க வந்து இதுல டைப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த இந்த ஒரு ஃபீச்சர் வந்து சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு வந்து சால்வ் பண்ணி விடுங்க. எனக்கு வந்து அரட்டை ஆப் வந்து சரியா ஒர்க் ஆகல. இத சால்வ் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் பண்ணிட்டு உங்களுக்கு எதனா ஃபியூச்சர் வந்து சரியா ஒர்க் ஆகல, அதுல எதனா எரர் வருது அப்படின்னா அந்த பேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கீழ பாட்டம்ல ஆட் அட்டாச்மென்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 5 ஸ்கிரீன்ஷாட் வரைக்கும் ஆட் பண்ணலாம். நீங்க வந்து இதுல ஸ்கிரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழ சப்மிட் இருக்கு. சப்மிட் வந்து கொடுத்துருங்க. நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை அவங்க வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கான பிரச்சனை வந்து சரி பண்ணி விடுவாங்க. இப்ப நம்ம வந்து அரட்டை ஆப் சப்போர்ட்ட கான்டாக்ட் பண்றதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்ப நான் வந்து பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேல சர்ச் பாக்ஸ்ல அரட்டைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். அரட்டை ஆப் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணும்போது அரட்டை ஆப் வரும். இப்போ இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க ஆப் சப்போர்ட் சொல்லிட்டு இருக்கும். இதுல ஒரு ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல இமெயில் இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணி இப்ப நீங்க வந்து உங்களுக்கான பிரச்சனையை இதுல நீங்க வந்து டைப் பண்ணி நீங்க வந்து மெயில் பண்ணிருங்க. அவங்க வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கான பிரச்சனையை வந்து சரி பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அரட்டை ஆப் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் சொல்லிட்டு சம்டைம் பேக் வரும். இது வந்து எதனால வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைனால கூட வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆயிருக்கும். மொபைல் ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிருக்கும்போது இது போல தான் எல்லா ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெஸ்பாண்டிங் சொல்லிட்டு ஹேங் ஆகி வெளியே வரும். உங்களுக்கு வந்து மொபைல் ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த அரட்டை ஆப் நாட் ஒர்க்கிங் ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றது சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.